எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலே கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஆனந்த் அவர்களை ஆதரித்தும் இந்த நாட்டிற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் எதற்காக வேண்டும் என்கின்ற கேள்வியை மக்கள் மன்றத்தில் வைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்களாகிய அத்தனை பேரையும் வரவேற்று வணங்கி போற்றுகின்றேன். கும்பகோணம் என்பது இந்த தாராசுரம் எல்லாம் ஒரு தொன்மையான ஊர், வரலாற்று சிறப்பு மிகுந்த ஊராகும். இந்த மண்ணுக்கு வரலாறு உண்டு, இங்கு இருக்கக்கூடிய கற்களுக்கு வரலாறு உண்டு, இங்கு ஓடக்கூடிய ஆறுக்கு வரலாறு உண்டு, இங்கு இருக்கக்கூடிய குளத்திற்கு வரலாறு உண்டு, இங்கு இருக்கக்கூடிய ஏரிகளுக்கும் கம்மாய்களுக்கும் மதகுகளுக்கும் வரலாறு உண்டு. வரலாறு என்றால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகிய வரலாறு உண்டு. இந்த தொன்மை சிறப்புகளை எல்லாம் தொலைத்துவிட்டு தமிழ் தேசிய பேரினம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே தள்ளப்பட்டது. அப்படி தள்ளப்பட்டதற்கு தமிழன் தன் உணர்வு இழந்து தள்ளப்பட்டதற்கு அடிப்படை காரணம் இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சி ஆகும். சினிமா மோகத்திலே அவர்கள் வீழ்த்தினார்கள் மக்களை. அந்த வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சி இந்த நிலத்திற்கு அவசியம் தேவைப்படுகின்றது. சாதாரணமாக கற்கக்கூடிய கல்வி காமராஜர் காலத்திலே இருந்தது, மும்மொழி கொள்கை இருந்தது. அதற்கு முன்னாடி ராஜாஜி காலத்திலே மும்மொழி கொள்கை இருந்தது. அப்படி மும்மொழி கொள்கை இருந்தாலும் தமிழ் கட்டாயமாக படிக்க வேண்டும் என்கின்ற நிலை இருந்தது. அரசு வகுத்திருந்தது சட்டத்தை, கட்டாயமாக தமிழ் படிக்க வேண்டும் என்று. பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்தார்கள், ஆங்கிலம் தமிழ் படிக்கலாம், கட்டாயமாக தமிழ் படிக்க வேண்டும் என்கின்ற நிலை இல்லை. ஆங்கில வழி கல்வி இந்த நாட்டுக்குள் புகுந்தது. அம்மா அப்பா என்று சொல்லக்கூடிய வார்த்தை பிள்ளைகளுக்கு மறந்து போனது. எல்லாம் மம்மி டாடின்னு ஆரம்பிச்சிட்டு, அம்மா அப்பா என்ற வார்த்தை தமிழ் மொழியில் சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த சொற்கள் இன்றைக்கு நம்முடைய காதுகளிலே நம் விழவில்லை, நம்முடைய பிள்ளைகள் பேசுவதில்லை. இந்த மொழியை மீண்டும் எடுத்து வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணிற்கு நாம் தமிழர் கட்சி தேவைப்படுகின்றது. நம்முடைய உரிமைகளை, மனிதர்களுடைய உரிமைகளை மனிதர்கள் கேட்டு பெறலாம், போராடலாம். போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுகின்றார்கள், ஆலை தொழிலாளர்கள் போராடுகின்றார்கள், மருத்துவ தொழிலாளர்கள் போராடுகின்றார்கள், துப்புரவு தொழிலாளர்கள் போராடுகின்றார்கள். அரசு போராடி தன்னுடைய உரிமையை மீட்க வேண்டும் என்று போராடலாம். ஆனால் இந்த நிலத்துக்கு அடியில் வாழக்கூடிய புழுவும், இந்த நிலத்திலே இருக்கக்கூடிய புல்லும் பூண்டும் மரமும் மிருகங்களும் பறவைகளும் தனக்கு தேவையானதை கேட்டு போராடுவதற்கு தகுதியற்றவைகளாக இருக்கின்றது. ஒரு 1000 மாடு ஒன்னா கூடி போய் ஸ்டாலினை பார்த்து போராடி எனக்கு தண்ணி. மனுநீதி சோழன் திருவாரூரில் பிறந்த கருணாநிதியினுடைய மகன், அவர் மனுநீதி சோழன் மாதிரி ஒரு மாடு போய் நின்று அவர்கிட்ட உரிமையை கேட்டால் கொடுத்துருவாரா? கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா அவருக்கு? அது என்னன்னு தெரியுமா? அந்த ஆற்றல் இருக்கா? 5 அறிவு கொண்ட மிருகங்களுடைய தேவை என்ன? அதிகப்படியாக கொஞ்சம் தண்ணியும் அதற்கு தேவையான புல் தீவனங்கள் தான், வேற எதுவும் கிடையாது. அது கிடைக்கவில்லை. வீதிகள்ல இந்த கும்பகோணம் நகரத்தில் பாருங்க, இந்த அட்டைப்பொட்டியை கொண்டாந்து போடுவாங்க. கடை வீதிகள்லேருந்து அட்டை, இந்த தாராசுரத்தில் கூட இந்த மாடு கடத்தலாம், இது திடீர்னு மாடு அந்த அட்டைப்பொட்டியை கொண்டாந்து போட்டால் அந்த அட்டைப்பொட்டியை திங்குது. அது அந்த காகித பெட்டிகளை மாடு திங்குது. தெருவில் இருக்க காகிதத்தெல்லாம் திங்குது. சுவரில் ஒட்டி இருக்கக்கூடிய சுவரொட்டிகளை எல்லாம் திங்குது. அதுக்கு மேய்ச்சல் இடம் இல்லாமல் போய்விட்டது. மாடுகளுக்கு மேய்வதற்கு கரிகால சோழன் காலத்திலிருந்து 1967க்கு முன்னால் வரை 65 வரையிலும் மேய்ச்சல் நிலம் இந்த தமிழ்நாட்டிலே எல்லா ஊரிலும் இருந்தது. பொங்கலுக்கு மாடு பிடிச்சி பொங்க கொண்ட கூடுறதுக்கு பொங்க மந்தைன்னு ஒன்று இருக்கும். மந்தையிலே மாடு விடுவார்கள்.
அந்த நிலங்கள் எல்லாம் திமுக அண்ணா திமுகவினுடைய ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடிய குண்டர்களால் கைப்பற்றப்பட்டது. இது ஒவ்வொரு கிராமத்திலும் தமிழகம் முழுவதும் நடந்திருக்கின்றது. மாடு வாழ வேண்டிய வசிக்க வேண்டிய பகுதிகள் புறம்போக்கு நிலங்களாக இருந்தவைகளை எல்லாம் பட்டா போட்டு கருணாநிதியுடைய அரசும் எம்ஜிஆருடைய அரசும் ஜெயலலிதாவினுடைய அரசும் விற்பனை செய்தது இந்த நாட்டிலே. அந்த உரிமையை வாய் பேசாத விலங்குகளுக்கு தேவையான உரிமையை கேட்டு போராடக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனுடைய ஆட்சி இந்த மண்ணிலே அவசியம் தேவைப்படுகின்றது. நாம் குடிக்கின்றோம் பால், எத்தனையோ பேர்ல வருது, சக்தி பால்னு வருது, ஆரோக்கியா பால்னு வருது, என்னென்னமோ பால்னு வருது. ஆனால் அது உள்ள இருக்கிறது மாட்டு பால் இல்லை, அது பால் போல ஒன்று. பாலுடைய மதிப்பு அது 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கின்றது. அந்த பால் உற்பத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஊர்லெல்லாம் இல்லை கிராமத்துக்கு சார்ந்த மக்களுக்கெல்லாம் தெரியும். இந்த இட்லி குண்டுன்னு ஒரு நெல் போடுவான். அந்த 38, 55, 51 புதுசாக நெல்லெல்லாம் வந்திருக்கு. இந்த நெல்லெல்லாம் உணவுக்காக அரிசியாக வருவதே கிடையாது. உணவு உண்பதற்கான அரிசியாக வர்றதே கிடையாது. இந்த அரிசியெல்லாம் கொண்டு போய் வச்சு அடித்து அதிலிருந்து பாலை தயார் செய்து அதுக்கு மேலே அதுக்கு ரசாயனங்களை எல்லாம் கொடுத்து அதை மாட்டுப்பாலை போல ஒரு பாக்கெட்டில் போட்டு விற்கிறான். இதான் நடக்குது, இந்தியா பூரா தான் நடக்குது. ஆனால் நம்முடைய பசுமாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாலை விற்பனை செய்வதற்கு மாடு நம்ம வளர்க்கறது இல்லை, அதை கறக்கக்கூடியதற்கு ஆளும் இல்லை, சீமை பசுகளை இறக்கி கறக்கிறான். இந்த பால் என்ன செய்கின்றது என்றால் சிறுநீரக கோளாறை தருகின்றது. சிறுநீரக கோளாறு, கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. மருத்துவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா நீங்கள் பால் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியராக இருக்குது, உப்பு ஏறுங்கிறான். அந்த காலத்திலே நாட்டு மாட்டு பாலை சாப்பிட்டவனுக்கு அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகலை, 100 வயதிலும் ஆரோக்கியமாக இருந்தார்கள். தித்துப்பு நீர், சுகர், சர்க்கரை வியாதி வருகின்றது. இந்த வியாதிகள் வருவதனால் இதற்குரிய மருத்துவ செலவுகள் மக்களுக்கு அவசியமாக தேவைப்படுகின்ற சூழலிலே மருத்துவங்கள் மாத்திரைகளாகவும் மருந்துகளாகவும் பெரிய பண முதலாளிகளுடைய தொழிற்சாலையிலிருந்து இறங்கி அவர்களுக்கு லாபத்தை ஈட்டி தருகின்றது. இதான் நடந்துகிட்டு இருக்கு. நாம் நம்முடைய இயற்கையான வாழ்விலிருந்து தடம் புரண்டு மாறி போய்விட்டோம். அந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சி இந்த நிலத்திலே அவசியம் தேவைப்படுகின்றது. ஒன்று வேண்டாம், இந்த தாராசுரத்துலேருந்து பட்டீஸ்வரத்துலேருந்து எனக்கு எங்கள் ஊர் சொந்த ஊர் அம்மாப்பேட்டையிலேருந்து இப்போ நடந்து வாங்கலை, கொசு அப்படியே ஆளை தூக்கி கொண்டு அந்தண்டை போட்டு ஆத்திரல. இந்த கொசுவை ஒரு 50 ஆண்டு காலமாக வளர்த்திருக்கின்றார்களே தவிர நகராட்சியிலும் ஊராட்சி மாநகராட்சியாக வளர்ந்திருக்கக்கூடிய கும்பகோணத்திலே கொசுவை ஒழிக்க சொல்லுங்கள் பார்ப்போம். கொசுவை ஒழிக்க மாட்டான். அதுக்கு அடிக்க வர மருந்துலேருந்து இந்த ப்ளீச்சிங் பவுடர்லேருந்து எல்லாத்திலும் ஊழல். ஒரு நாள் இந்த மாதிரி மாவு போட்டு போயிருக்கான். சரி, நானும் சுண்ணாம்பு ப்ளீச்சிங் பவுடராக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கதை, ஆடு மேயுது இந்த மாவை. இல்லை இது என்னடான்னா மைதா மாவு வாங்கியாந்து வீசியிருக்கான். இதை ஒரு மந்திரியை போய் கேட்டால் அது அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அதில் இது சொரத்து குறைஞ்சி போச்சு போல இருக்குன்னு அமைச்சர் சொல்கிறாரு. போலித்தனமான செயல்பாடு எல்லாம், போலிகளாகவே வாழுகின்றார்கள். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டன் வரையிலும் போலியாக மாறிவிட்டான். அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டன் வரையிலும் போலியாக மாறிவிட்டார்கள். இந்த போலித்தனத்திலே இருக்கக்கூடியவர்களிடமிருந்து நாட்டை மீட்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய பேரை பிள்ளைகளுக்காகவும் எதிர்கால தலைமுறை சந்ததிகளுக்காக ஒரு கட்சி இந்த நிலத்திலே உருவாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றால், செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்றால் அது நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சியினுடைய ஆட்சி விவசாயிகள் மீது அதிகமாக எண்ணம் கொண்டவர்கள், விவசாயி வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உச்சத்திலே வைத்திருக்கக்கூடியவர்கள். எங்களுக்கு சின்னமாக விவசாயியை தான் கொடுத்தார்கள். கரும்பு விவசாயின்னு கொடுத்திருந்தான், திருப்பி அதை பிடுங்கிட்டான் அந்த விவசாயியை. மைக் ஒளிவாங்கி சின்னத்தை கொடுத்தார்கள். ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் போற்றுதற்குரிய பெருந்தலைவர் ஐயா சீமான் அவர்கள் மீண்டும் அந்த விவசாயி சின்னத்தை போராடி பெற்றார்கள். அதே விவசாயி சின்னத்தை மீண்டும் வழங்கி இருக்கின்றார்கள். நாங்கள்
வாக்குப்பட்டியலிலே பார்த்தால் நாங்கள் பதிவு செய்யப்பட்ட கட்சின்னு முதல் இந்த அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதாவுக்குலாம் அந்தண்டா வச்சிருப்பான். இப்பொழுது திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இணையாக நாம் தமிழர் கட்சியை வளர்த்தெடுத்து அந்த சின்னத்தை முதலிடத்துக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய பெருமை ஒப்பற்ற பெருந்தலைவன் சீமான் அவர்களை சாரும். நாங்கள் இழந்த விவசாயி என்ற சின்னத்தை மீட்டெடுத்த பெருமைக்குரியவர். நாம் மக்கள் இழந்திருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் ஆட்சி காலத்திலே மீட்டு கொடுப்பார் என்ற உறுதியை உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய கடமை என்ன? சாக்கோட்டை அன்பரசனை அன்பழகனை கேளுங்க, சாக்கோட்டை அன்பவர்களை. ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய கடமை என்ன? ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கடமை என்ன? கல்யாண சுந்தரத்தை கேளுங்கள். சட்டமன்றத்தில் பாட்டு பண்ண கூட எல்லாம் பச்சு தின்னுக்கிட்டு இருப்பான். கேளுங்க போய் ராஜ்யசபாவில் போய் எஸ் கல்யாண சுந்தரம் என்ன பேசினார், யார்கிட்ட பேசினார் கேளுங்க. இந்த தொகுதிக்கு ஜி.கே. வாசன் ஒரு எம்பி, கல்யாண சுந்தரம் எம்பி, இந்த ராமலிங்கம் எம்பியா இருந்தார். அந்த பார்த்தீங்கன்னா சுதான்னு ஒரு அம்மா, அந்த அம்மா எம்பி. அந்த அம்மா எங்கே இருக்குன்னே தெரியல, அது சங்கிலியே வேற பறிச்சுட்டு போய் தானோ டெல்லியில். அது அந்த லட்சணத்தில் இருந்திருக்கு, அவ்வளோ பெரிய பாதுகாப்பில் இருந்திருக்கு. அது என்ன காரணம்? எதற்காக சட்டமன்றத்துக்கு செல்லுகின்றோம், பாராளுமன்றத்துக்கு செல்லுகின்றோம் என்று தெரியாது. கட்சியில் சீட்டு கொடுத்துட்டா வாங்கி நின்னாச்சு, ஜெயிச்சாச்சு, அங்கே கொடுக்க அலௌன்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு கேண்டீனில் போய் சாப்பிட்டுட்டு அவன் கையெழுத்து போட சொல்கிற இடத்துல போட்டு கொடுத்துட்டு வரக்கூடிய அடிமைத்தனமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேசத்திற்காக எந்த ஒரு குரலையும் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் எடுத்துரைக்காதவர்கள் தான். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்காமல் சகோதரர், அன்பு சகோதரர் ஆனந்தவர்களுக்கு வாக்களியுங்கள். விவசாயி என்று சொல்லக்கூடிய சின்னத்தை கண்டு உங்கள் எண்ணத்தை மாற்றுங்கள். எவ்வளவு காலத்துக்கு இந்த ரெட்டலைக்கும் இந்த சூரியனுக்கு வாக்கு செலுத்தி கொண்டே இருக்கிறது? அது சூரியன் இருக்கே, அதோட பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் சாராய கடையை கொண்டாந்து வச்ச புண்ணியவானே கருணாநிதி தான். அதுவரையிலும் மது இல்லாத நாடாக இந்த நாடு இருந்தது. அந்த காலத்தில் காமராஜர் காலத்தில் இவர் கள்ளு கடை திறந்தது, சாராய கடையை திறந்ததுக்கு ஒரு பாட்டு போட்டிருந்தாங்களாம். ராஜராஜ சோழன் படத்தில் ஏடு தந்தான் அடி தில்லையிலேன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு பாணியில் கள்ளு தந்தானடி கருணாநிதி, கருணாநிதி கள்ளுக்கடையை திறந்தார் என்பதை கள்ளு தந்தானடி கருணாநிதி, கல்லினை போட மக்களும் ஆட கள்ளு தந்தானடி கருணாநிதி, பாட்டில் இல்லவனே அடைத்து வைத்தான், பாட்டில் இல்லவனே அடைத்து வைத்தான், தமிழ் நாட்டினில் கடையை திறந்து வைத்தான், நாட்டையும் மொழியையும் கொன்று விட்டான், அவன் நமக்கென உள்ளதை வரண்டி விட்டான், கள்ளு தந்தானடி கருணாநிதி என்று அந்த காலத்தில் பாடி இருக்கிறாங்க. கள்ளுக்கடைகளை, சாராய கடைகளை திறந்து மக்களுடைய உள்ளங்களை பாழ்படுத்தி வீணாக்கி பெண்களை அபலைகளாக ஆக்கிய பெருமை கருணாநிதியை சாரும். அந்த சாராயத்து குடியிலிருந்து மக்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு அவசியம் தேவைப்படுகின்றது. 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் இந்த நிலத்தை பாழ்படுத்தி வீணாக்கி வைத்திருக்கக்கூடிய திமுக, அதிமுகவிடம் இருந்து இந்த நாட்டை மீட்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், இலவசமான கல்வியும் இலவசமான மருத்துவமும் இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டிற்கு நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி அவசியம் தேவைப்படுகின்றது. உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் எண்ணத்திலே எங்கள் சின்னம் விவசாயி என்று சொல்லக்கூடிய சின்னத்தை பதிய வையுங்கள். அன்பு சகோதரர் ஆனந்த் அவர்களுக்கு விவசாயி என்று சொல்லக்கூடிய சின்னத்திலே வாக்களியுங்கள். உங்கள் உறவினர்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள்.
தொலைதூரத்திலே இருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள் தமிழகத்திலே எங்கெல்லாம் இருக்கின்றாலோ அவர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள், விவசாயி சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று சொல்லுங்கள். இந்த நாட்டிலே நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று பெருந்தலைவர் செந்தமிழன் சீமான் ஆட்சி அரியணையில் அமருகின்ற பொழுது உங்களுடைய துயரங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகும். உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பேரப்பிள்ளைகளும் எதிர்கால சந்ததி ஒரு நல்ல நாட்டிலே நல்ல தலைவனுடைய அரசிலே வாழ்வார்கள் என்ற உறுதியை அளித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.